இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நடிகர் விஜய் இப்ப தன்னுடைய சொத்துக்களை அவசர அவசரமா கைமாத்துறாரு. அதை பத்தின முழு தகவலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் நிறைய பர்சன்டேஜ்ல ஆஃபர்ல காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அது ரொம்ப அவசியமான பொருளா இருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப விஜய் எதுக்காக அந்த சொத்துக்களை மடைமாற்றம் பண்றாரு அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அதாவது வழக்கறிஞர் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும்போது என்ன ஒண்ணா, இப்ப விஜய் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது கண்டிப்பா அவருடைய சொத்து விவரத்தையும், மனைவியோட சொத்து விவரத்தையும் காட்டணும். அவரோட சொத்து விவரத்த காட்டிட்டாரு. ஆனா மனைவியோட சொத்து விவரத்த அவர் சரியா காட்டல. அதுக்கு முக்கியமான காரணம், இப்ப அவங்களுடைய டைவர்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு, போய்க்கிட்டு இருக்கு. இது அண்டர் ப்ராசஸ்ல பார்த்தோன்னா இருக்கும்போது, இப்ப இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ட ஒருவேளை சங்கீதா கிட்ட கிராஸ் செக் பண்ணும்போது, என்கொயரி பண்ணும்போது, அவங்க முன்னுக்கு பின் முரணாவோ, இல்ல விஜய் கொடுத்தது ஃபேக்குன்னு சொல்லிட்டாலோ, விஜயினுடைய வேட்புமனு தாக்கலே நிராகரிக்கப்படும். அதோட மட்டும் இல்லாம, அது அவருக்கு பெரிய ஒரு ஆபத்தாவும் பார்த்தோன்னா முடியும். அப்படிங்கிறது மாரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இப்ப விஜய பொறுத்தவரைக்கும் பெட்டிஷனர். அவரு சங்கீதா பாதிக்கப்பட்டவங்க. இப்ப அவங்க விஜய் மேல கேஸ் குடுத்து, எனக்கும் என் பசங்களுக்கும் ஜீவனாம்சம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேளையில, இப்ப விஜயினுடைய சொத்து மதிப்ப கால்குலேட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய சொத்து மதிப்ப. அப்ப விஜய் பேர்ல என்னென்ன சொத்து இருக்கோ, அந்த சொத்துல இருக்கிறத ஒரு குறிப்பிட்ட ஏன் 50% கூட பார்த்தோன்னா பிரிச்சு குடுக்குறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி வந்திருக்கு. பசங்க 2 பேரும் விஜயோட மனைவி கூடயே பார்த்தோன்னா இருக்கிறதுனால, இதுக்கான நெறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால விஜய் இப்ப அவசர அவசரமா தன்னுடைய சொத்துக்கள வித்து அத அரசியலுக்கு பார்த்தோன்னா செலவு பண்றதாவும், அதே சமயத்துல பினாமிக்காக அவர் மாத்துறதாவும், விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய வட்டாரத்துல, இப்ப த்ரிஷா இவங்கள மாரியான நெருங்கிய வட்டாரத்துல, த்ரிஷாவுடைய சொந்தம், கீர்த்தி சுரேஷோட சொந்தம், இந்த நெருங்கிய வட்டாரத்துல அவர் பத்திரத்தெல்லாம் வேற ஒரு பேருக்கு பினாமிக்கு மாத்துறதுக்கான ப்ராசஸ்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஒருவேளை ஜாயிண்டா இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அது விஜயும், விஜயினுடைய மனைவி சங்கீதா பேரு 2 பேரு இருந்தது அப்படின்னா, அவங்க பர்மிஷன் இல்லாம இவர் அத சேல் பண்ண முடியாது. ஒருவேளை அத சேல் பண்ணாலுமே அதுக்கான நஷ்ட ஈட குடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிறது மாரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா, இன்னொரு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயினுடைய தரப்பு பார்த்தோன்னா சொல்லப்படும்போது, சங்கீதா ஒண்ணும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கக்கூடிய பரம ஏழை கிடையாது. அவங்களும் பார்த்தோன்னா பெரிய கோடீஸ்வரி தான். அவங்களுக்கு சொத்துக்கு தான் வந்திருக்கு. அவங்களுக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா, விஜய் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நான் இதுவரைக்கும் இத்தன கோடிகள் சம்பாரிச்சிருக்கேன். இந்த இதுல அப்படியே பாதி எடுத்து மக்களுக்கு நான் செலவு பண்ண போறேன். மிச்சம் பாதி இருக்கிறதுல தான் நமக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கும் அப்படிங்கிறது மாரி சொல்லியிருக்காரு. ஆனா சங்கீதா அதுக்கு பார்த்தோன்னா உடன்படலையாம். கரியரோட உச்சத்துல இருக்கும்போது, யாராவது அத விட்டுட்டு இப்படி ஒரு காரியத்துல ஈடுபடுவாங்களா? இன்னைக்கு மார்க்கெட்லயே நம்பர் 1 ஹீரோ நீங்க தான். அதனால நீங்க எதுக்கு ரூ. 200,00,00,000 சம்பளத்த விட்டுட்டு முதல்ல இதுக்குள்ள வந்தீங்க? இதுக்குள்ள வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு இவங்களுக்கு முதல்ல பேச்சுவார்த்தை கைகலப்பு மாரி, அதாவது பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு, அப்ப விஜய் கோவப்பட்டு ட்ரிகர் ஆகி, கைகலப்பாகி, அவர் பார்த்தோன்னா அடிச்சு, அதையே ஒரு காரணமா வச்சு, இவங்க இந்த நேரத்துல விஜய பழிவாங்குறது மாரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் எத மறைச்சாலும், நம்பிக்கை துரோகத்த மட்டும் இது பண்ண மாட்டாரு. விஜய்க்கு எதிரியா இருக்கிறவங்கள கூட மன்னிச்சிருவாரு. ஆனா துரோகியா இருக்கவங்கள மன்னிக்க மாட்டாங்க. தான் பொண்டாட்டியே தனக்கு பார்த்தோன்னா துரோகியா மாறிடுச்சு. இந்த சிவாஜி படத்துல கடைசியா இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா சிவாஜிய எந்தெந்த விஷயத்துல எல்லாம் லாக் பண்ண நினைப்பாங்க. ஆனா முடியாது. கடைசியா தான் மனைவி மூலியமா தான் லாக் பண்ணுவாங்க. அதே மாரி தான் விஜய் விவகாரத்திலயும். சுத்தி சுத்தி எதிரிகள் எல்லாமே அவர எப்படி வேணாலும் லாக் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனா எதுலயும் சிக்கல. கடைசியா வேற வழியே இல்லாம தான் மனைவிய வச்சே அவர லாக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது மாரியான தகவலும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.